அடுத்தபடியாக தந்தியின் மைக் செக் பகுதியை பார்க்கலாம். Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அந்த மாதிரி துப்பாக்கி இருந்தவங்களா என்ன? இது இனம் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பூமி. தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவார். அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இது போன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள். அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது. சகோதர சகோதரிகளாய் இங்கு கூட பார்க்கிறீர்கள், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இனத்தால் மொழியால் மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர் ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது. போதும், எனக்கு கண்டென்ட் கொடுத்தாச்சு. தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவார். தமிழிசை துப்பாக்கி ஏந்தல, தமிழ்நாட்டு இங்க இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. நாங்கள் சொற்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி. ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும், இதுவரைக்கும் 9 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது 10 மாசம். ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கு 1 மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும். முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள். நம் ராணுவ வீரர்களுக்கு எனது மிகப்பெரிய பாராட்டையும், இந்த துணிச்சலான முடிவை எடுத்த நமது பாரத பிரதமருக்கு இந்த உலகமே பக்கபலமாக இருப்பதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். தீவிரவாதத்திற்கு எதிராக பாரத தேசம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதை நேற்று இரவு நடு இரவில் இருந்து அதை செய்து காட்டியிருக்கிறோம். இரத்தத்தால் தோயப்பட்டு காஷ்மீர் 26 பேர்கள் கொல்லப்பட்டு நாமெல்லாம் துடிதுடித்து இருக்கின்ற நேரத்தில், எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால், அப்படி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கூட விமர்சனம் செய்பவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தினோம் என்றால், சட்டவிரோதமாக தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னோம். உடனே ஏதோ மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வதை போல தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இது நாட்டின் பாதுகாப்பு. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும், அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக் கொள்ளுகின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று. புதிதாக வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவில் இருக்கிறார்களாம். உங்கள் புதல்வர் மட்டும்தான் முதல்வர் கனவில் இருக்கணுமா? யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வர் கனவு காண்பதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறது.